ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிப்பன் பக்கோடா. தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு. நம்ம நிறைய பலகாரம் செய்வோம். அதில் இதுவும் ஒன்று. ரிப்பன் பக்கோடானாலே கொஞ்சம் பிழியறதுக்கு ஹார்டாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணால் பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட நல்லா மொறு மொறுன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசையறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் அரைச்ச மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வீட்டில் அரைச்ச மாவு. 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட கடலை மாவு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுறணும். இப்போது இதில் தண்ணி சேர்க்கறதுக்கு 2 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். சூடான தண்ணி சேர்த்து பிசைஞ்சு செய்யும்போது ரிப்பன் பக்கோடா ரொம்ப நல்லா வரும். இப்போது தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. போதுமான அளவு வந்ததும் தண்ணியை சேர்க்கறத நிப்பாட்டிடுங்க. இப்போது இது ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல் இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சரியான பதத்தில் இருக்குது. நல்லா இதை கலந்து விட்டுடணும். கடலை மாவு சேர்த்ததுனால கையில் கொஞ்சம் ஒட்டுறது போல் இருக்குது. லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு இது போல் நல்லா பிசைஞ்சிக்கணும். இது நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதை சிலிண்டர் ஷேப்பில் உருண்டை உருண்டையாக தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம். அப்போது நம்ம உரலில் சேர்த்து பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இதை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. முறுக்கு உரலில் நான் பட்டாச்சி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. மாவு ஒட்டாமல் வரும். நம்ம உருட்டி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நேரடியாக நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுடலாம். இது போல் பிழிஞ்சு விட்டுட்டு வேக விட்டுடலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இதை திருப்பி விட்டுக்க போகிறேன். இது எண்ணெயோட சத்தம் அடங்குனதும் வெளியில் எடுத்துடலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் பிழிஞ்சிக்கலாம். இப்போது நான் எடுத்த மாவை எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துட்டேன். அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம பக்கோடா கூடவே சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் கூட கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கு வந்தது. இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் செய்து முடிச்சிடலாம். 1.5 கப்பு மாவில் நமக்கு 3/4 கிலோ அளவுக்கு ரிப்பன் பக்கோடா கிடச்சிருக்கு. இது போல் செய்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இது போல் செய்து அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.